அண்மை செய்தி. பயண திட்டத்தை பொதுமக்கள் மாற்ற வேண்டும் என போக்குவரத்து துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னை திரும்பும் மக்கள் பயண திட்டத்தை மாற்றுங்கள் என போக்குவரத்து துறை வேண்டுகோள் ஒன்று விடுத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நேயர்களே. பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் திரும்புவது வழக்கம்தான். தற்போது இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுவதை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னை திரும்பும் மக்கள் பயண திட்டங்களை மாற்ற வேண்டும் என போக்குவரத்து துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என்றும் இடைப்பட்ட தேர்தல்களில் போட்டியிடப் போவதில்லை என்றும் ஏற்கனவே விஜய் அறிவித்திருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபை பின்பற்றாமல் அதிகார பலத்துடன் இடைத்தேர்தலை சந்தித்து வருகின்றன என்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றி இடைத்தேர்தல்களில் வெல்வது ஆளும் அரசுகளின் வழக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் தாவேக புறக்கணிக்கிறது என்றும் இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை எனவும் அவர் அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.